देवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी। 11ஆம் அத்தியாயம் 51வது ஸ்லோகம். अर्जुन उवाच उवाच दृष्ट्वेदं मानुषं रूपं तव सौम्यं जनार्दन इदानीमस्मि संवृद्ध ससेता प्रकृतिं कथ. யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. நான் படிக்கவா மாதாஜி? படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். கிருஷ்ணரை அவரது உண்மையான உருவில் கண்டபோது அர்ஜுனன் கூறினான், ஜனார்த்தனா, மனிதனை போன்று தோன்றக்கூடிய மிகவும் அழகான இந்த உருவத்தை கண்டு எனது மனம் தற்போது அமைதி அடைந்துள்ளது. நான் எனது சுய இயல்பினை மீண்டும் அடைந்துள்ளேன். பொருளுரை. இங்கே மானுஷம் ரூபம் என்னும் சொற்கள் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் மூல ரூபம் இரு இடங்களை உடையதே என்பதை தெளிவாக காட்டுகின்றது. கிருஷ்ணனை சாதாரண மனிதராக எண்ணி ஏளனம் செய்பவர்கள் அவரது தெய்வீக இயல்பை அறியாத முட்டாள்கள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. கிருஷ்ணரை சாதாரண மனிதராக கருதினால் விஸ்வரூபத்தையும் அதன் பின்னர் 4 கரங்களை உடைய நாராயண ரூபத்தையும் அவரால் எவ்வாறு காட்டியிருக்க முடியும்? அவரை சாதாரண மனிதராக எண்ணுபவனும் கிருஷ்ணருக்குள்ளே கிருஷ்ணருக்குள்ளே இருக்கும் அருவு பிரம்மனே பேசுகின்றது. மாதாஜி ஒண்ணுமே கேட்கல. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. சம்பூர்ண மாதாஜி அதுல இருந்து படிங்க. அருவ பிரம்மனே. மாதாஜி இருக்கும் அருவ பிரம்மனே பேசுகின்றது என்று கூறி படிப்பவரை தவறாக வழி நடத்துபவனும் மாபெரும் அநீதியை இழப்பதாக பகவத்கீதையில் மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் தனது விஸ்வரூபத்தையும் 4 கரங்களுடைய விஷ்ணு ரூபத்தையும் காட்டியது உண்மை. அவ்வாறு இருக்க அவர் இவ்வாறு சாதாரண மனிதராக இருக்க முடியும்? தூய பக்தன் உண்மை என்ன என்பதை தெளிவாக அறிந்துள்ளதால் பகவத்கீதையின் மீதான தவறான கருத்துரைகளால் அவன் குழம்புவதில்லை. பகவத்கீதையின் மூல ஸ்லோகங்கள் சூரியனை போன்று தெளிவானவை. முட்டாள் கருத்துரையாளர்களின் விளக்கொலி அவற்றுக்கு தேவையில்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எப்படி பிரபுபாத்தோட பஞ்ச் பாத்தீங்களா? பகவத்கீதையின் மூல பதங்கள் சூரியன் மாதிரியா, முட்டாள் கருத்துரையாளர்கள் அதுக்கு விளக்கொலி காமிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றாரு. சூரியனுக்கே டார்ச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, சூரியனுக்கே டார்ச்சா அப்படின்னு. பிரபுபாத்தா தான் சொல்றாரு. சோ இப்ப நாம 11ஆம் அத்தியாயம் விஸ்வரூபத்துல இருக்கோம். இப்போ அர்ஜுனா ரிக்வெஸ்ட் பண்ணார் இல்லையா, பகவான ஃபர்ஸ்ட் என்ன காமிக்க சொல்லி கேட்டாரு? எந்த ரூபம் காமிக்க சொன்னாரு? யாரு மாதாஜி பேசுறது? சோ ஃபர்ஸ்ட் கேக்குறது 4 கை ரூபத்தை காமிக்க சொல்றாரு இல்லைங்களா? அடுத்தது என்ன? அடுத்தது 2 கை ரூபம், மானுஷம் ரூபம். அத இப்ப காமிச்சிட்டாரு. அத சஞ்சயனும் சொல்றாரு. அவருடைய அந்த சௌமிய வபு அப்படின்னு சொன்னாரு. அது அவருடைய அழகான அந்த உருவத்தை பகவான் காமிச்சிட்டாரு. காமிச்சு அர்ஜுனனை உற்சாகப்படுத்துறாரு. ஏன்னா அர்ஜுனா ரொம்ப டென்ஷனா இருந்தாரு இல்லைங்களா, விஸ்வரூபத்தை பார்த்து ரொம்ப பயந்து போயிருந்தாரு. அவரை உற்சாகப்படுத்துவதற்காக பகவான் முதல்ல 4 கை ரூபத்தை காமிக்கிறாரு, மறுபடியும் 2 கை ரூபத்தை காமிக்கிறாரு. பிரபுபாத் அழகா கொடுக்கிறாரு. பகவானுடைய மூல ரூபம் இந்த 2 கை ரூபம் தான், மானுஷம் ரூபம் தான். சோ இந்த பகவான சாதாரண மனுஷனா நினைச்சிட்டு அவரை ஏளனம் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்லோகா நம்ம பார்த்தோம். இருக்கா? ஞாபகம் இருக்கா? பகவானே சொல்லுவாரு. வளர்மதி மாதாஜி பக்தி சாஸ்திரி 9ஆம் அத்தியாயத்துல வரும் இல்லையா, பகவான் என்னைய சாதாரண மனுஷனா கருதி என்னை ஏளனம் பண்றாங்கன்னு சொல்லுவாரு. பாஞ்சாலி மாதாஜி நிறைய பிஜிஓ கேட்டாச்சு, இன்னும் ஞாபகம் வரலையா?
வளர்மதி மாதாஜி போயிட்டீங்களா? வந்தேன், அதனால நான் கவனிக்கல. கிருஷ்ணர் வந்து தன்னைய வந்து சாதாரண மனிதனா கருதி எல்லாம் ஏளனம் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஸ்லோகால சொன்னாரு. 9ஆம் அத்தியாயத்துல தேடுங்க 9ஆம் அத்தியாயத்துடைய மொழிபெயர்ப்புல எல்லாம் பாருங்க. நான் சொல்ல மாட்டேன். அவஜானந்தி மாமூடா. எஸ், அவஜானந்தி மாமூடா மானுஷிம் தனுமாஸ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூத மகேஸ்வரம். எஸ், கரெக்ட். மொழிபெயர்ப்பு படிங்க. அதுக்கு படிக்கிறீங்களா மாதாஜி? அதுக்கு 9.11 நினைக்கிறேன். 11 மாதாஜி. என்னது கட் ஆயிடுச்சா மாதாஜி? ஆமா, நீங்க பேசுனது எங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல. இது படிங்க 9.11 படி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 9 பதம் 11. மனித உருவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது பரம இயற்கையை, அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள். பொருளுரை. மனிதரை போல தோற்றம். பொருளுரை எல்லாம் இல்ல, நான் வந்து அங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கா சொன்னேன். யாருக்காவது ஞாபகம் வருதான்னு பாக்கலாம் அப்படிங்கறக்கா சொன்னேன். நீங்களா டெய்லி அன்னி கிளாஸ் கேட்டு அப்படியே விட்டு போயிடுறீங்களோ அப்படின்னு ஒரு டவுட்ல கேட்டேன். சோ பகவான் வந்து அவரே சொல்றாரு, என்ன வந்து அப்படி ஏளனம் பண்றாங்க அப்படின்னு. கிருஷ்ணா இருக்கையிலேயே வந்து அவரை வந்து அப்படி பண்ணாங்க, ஏளனம் பண்ணாங்க இல்லீங்களா? பண்ணாங்க மாதாஜி எல்லாரும். அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்தப்பவும் கூட அதேதான் நடந்துச்சு. மகாபிரபு வந்து அவரோட வீட்டுல விடிய விடிய சங்கீர்த்தனம், அந்த ஸ்ரீவாஸ் தாகூர் வீட்டுல விடிய விடிய சங்கீர்த்தனம் பண்ணப்போ எல்லாரும் வந்து அதாவது சில பேர் போய் சாந்த் காசிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அந்த வீட்டுல அவங்க விடிய விடிய கூத்து அடிக்கிறாங்க, என்னமோ பண்றாங்க அப்படிலாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்களால புரிஞ்சுக்க முடியல, பகவான் தான் வந்து அங்க சங்கீர்த்தனம் தான் பண்றாரு அப்படிங்கறது அவங்களுக்கு புரியல. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அங்க என்ட்ரி கிடையாது. யார் ஒருத்தருக்கு பக்தி இல்லையோ அவங்க வந்து அங்க என்ட்ரி கிடையாது. ஆனா தாங்க போக முடியாதனால அங்க என்னமோ தப்பு நடக்குதுன்னு இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவரு உடனே அந்த இங்க யாருமே எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாரு. உடனே பகவான் வந்து பேசாம இருப்பாரா? என்ன பண்றாரு அவரு? எல்லாரையும் கூட்டிட்டு ஊர்வலம் போறாரு. மக்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு ஊர்வலம் போறாரு. அப்படியே அங்க வந்து அப்படியே சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வர வர ரோட்ல சும்மா போனவங்க எல்லாம் குதிக்க ஆரம்பிச்சாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு. இங்கிருந்து இங்கிருந்து ஒரு 10 பேர் போனது அங்க அவங்க வீட்டுக்கிட்ட போக ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர்வலமா போகுது. அவர் வந்து மிரண்டுருவாரு இல்லைங்களா, பகவானோட காலிலே விழுந்துருவாரு. சோ பகவான வந்து எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது. அவர் இங்க இருந்தப்பவும் அவரை ஏளனம் செய்தார்கள். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் பகவான் வந்து 4 கை ரூபத்தை காமிச்சு மறுபடியும் 2 கை ரூபம் காமிக்கிறார். சரி, நீங்களே சொல்லுங்க, ஒரு சாதாரண மனிதன் விஸ்வரூபம் காமிக்க முடியுமா? 4 கை காமிக்க முடியுமா? அதை வந்து 2 கை காமிக்க முடியுமா? அந்த மாதிரி பண்ண முடியுமா? சொல்லுங்க பாக்கலாம். முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை இல்லைங்களா? யாருமே பண்ண முடியாது. விஸ்வரூபம் சத்தியமா காமிக்க முடியாது. 4 கை நாராயண ரூபம் அதை விட முடியாது. சௌமிய வபு கிருஷ்ணாவோட ரூபம் காமிக்கிறது அதை விடவும் முடியாது. சோ இது பகவான் கிருஷ்ணா பகவான்கிறதுனாலதான் இதை காமிச்சாரு. பிரபுபாத் வந்து அதை வந்து ப்ரூவ் பண்றாரு. இன்னும் சில பேர் வந்து கிருஷ்ணா பண்ணல, ஒரு அருவ பிரம்மன்ல இருந்து தான் கிருஷ்ணா வந்தாரு, இல்ல கிருஷ்ணாக்குள்ள இருக்கிற அருவ பிரம்மன் தான் அதை பண்ணுச்சு, லார்ட் சிவா வந்து கிருஷ்ணாவா வந்து பண்ணாரு, என்னென்னமோ தத்துன்னு பேசுறாங்க. சோ அதுக்கெல்லாம் தான் பிரபுபாத் இங்க சொல்றாரு, மாபெரும் அநீதி இழைக்கிறீங்க அப்படின்னு பகவத்கீதையில தெளிவா சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் வந்து விஸ்வரூபத்தை ரூபத்தை காமிச்சிருக்கப்ப அவர் எப்படி சாதாரண மனுஷனா இருக்க முடியும்? தூய பக்தன் உண்மையை தெரிஞ்சிருக்கிறதுனால பகவத்கீதையினுடைய தவறான கருத்துரைகளால் அவன் புலம்புவதில்லை. சோ தூய பக்தன் தான் அப்படி, நம்மள மாதிரி நடுவுல இருக்கவங்களுக்கு புரியாது. அதனாலதான் நாம வந்து எப்பவுமே டிவோட்டிஸ் எழுதுனதை மட்டும்தான் நம்ம படிக்கணும், சரிங்களா? மத்தவங்க எழுதுனது நம்ம வந்து படிக்க கூடாது. படிச்சா நம்ம குழம்பிடுவோம், கண்டிப்பா குழம்பிடுவோம். ஏன்னா நம்மளாம் இன்னும்
ரொம்ப லோ லெவல்ல தான் இருக்கும் பக்தியில. இவருக்கு குறிப்பிடுறது தூய பக்தர்கள். அவங்க கிருஷ்ணாவை தவிர்த்து வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தூய பக்தர்கள் பிரபுபாதம் குறிப்பிடுறாரு. பகவத்கீதையின் மூல பதங்கள் வந்து சூரியன் மாதிரியா. நீங்க வந்து முட்டாள் கருத்துரையாளர்கள், நீங்க வந்து அடிக்கிற டார்ச் லைட்ல எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறார் பிரபுபாதம். தப்பு தப்பா டார்ச் லைட் அடிக்கிறீங்க, அடிக்கிறதா அடிக்கிறீங்க, நல்லதா அடிக்கிறீங்களா, தப்பா அடிக்கிறீங்க. உங்களுடைய இந்த விளக்க ஒளி பகவத்கீதைக்கு தேவையில்லை. நாம போனாலும் பகவத்கீதை இருக்கும் இல்லைங்களா? மனித மனித இனம் இருக்கும் வரைக்கும் பகவத்கீதை இருக்கும். ஏன்னா இது இன்னைக்கு நேத்து வரல, எப்ப வருதுன்னு பகவான் சொல்றாரு. 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி விவஸ்வானுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி விவஸ்வானுக்கு பகவான் உபதேசிச்சாரு. அது அப்படியே வந்து சங்கிலி தொடர் மூலம் வருதுன்னு சொன்னாரு. அதுக்காக அதுக்கு முன்னாடி பகவத்கீதை இல்லையானா அப்படி இல்லை. அது எப்பவுமே எட்டர்னல். பகவத்கீதை நித்தியம், எப்பவுமே நித்தியம். சரிங்களா? இது பகவானுடைய வார்த்தைகள், இதுக்கு வந்து அழிவே கிடையாது. ஸோ பகவத்கீதை நித்தியமானது. அதை புரிஞ்சுக்காம தப்பு தப்பா அதனுடைய கருத்துரை கொடுக்கிறவங்களோட இதுதான் தேவையில்லை அப்படின்னு பிரபுபாதர் நீங்க குறிப்பிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோகா பார்த்துடலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச சுதுர்தர்ஷம் இதம் ரூபம் திருஷ்ட்வா நஷ்யன் மம தேவா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்திய தர்ஷன காங்ஷினக. யாரோ படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனதன்பு அர்ஜுனா, இப்போது நீ பார்க்கும் எனது இந்த உருவம் காண்பதற்கு மிகவும் அரிதானது. பிரியமான இந்த உருவத்தை தரிசிப்பதற்கான வாய்ப்பை தேவர்களும் எப்போதும் நாடுகின்றனர். பொருளுரை. இந்த அத்தியாயத்தின் 48வது பதத்தில் தமது விஸ்வரூப தோற்றத்தை காட்டி முடித்துவிட்டு பல்வேறு புண்ணிய செயல்கள், யாகங்கள் போன்றவற்றால் அத்தகு ரூபத்தை காண்பது சாத்தியமல்ல என்று பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் உரைத்தார். இனி இங்கே உபயோகிக்கப்பட்டிருக்கும் சுதுர்தர்ஷம் என்னும் சொல் இரு கரங்களுடன் விளங்கும் கிருஷ்ணரின் ரூபம் விஸ்வரூபத்தை விட ரகசியமானது என்பதை குறிக்கின்றது. தவங்கள், வேத கல்வி, தத்துவ கற்பனை போன்ற பல்வேறு செயல்களுடன் பக்தி தொண்டினை சற்று இணைப்பதன் மூலம் கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை காண்பது சாத்தியமாகலாம். ஆனால் அத்தகு முயற்சியில் சற்றேனும் பக்தி இல்லாவிடில் அவனால் காண முடியாது. இது ஏற்கனவே விளக்கப்பட்டது. இருப்பினும் விஸ்வரூபத்துக்கு அப்பாற்பட்டு இரு கரங்களுடன் விளங்கும் கிருஷ்ணரின் ரூபம் பிரம்மா, சிவபெருமான் போன்ற தேவர்களுக்கு கூட காண்பதற்கு மிகவும் அரிதானதாகும். கிருஷ்ணரை காண்பதில் தேவர்கள் ஆவலாக உள்ளனர். இதற்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆதாரம் உள்ளது. கிருஷ்ணர் தனது தாயான தேவகியின் கர்ப்பத்தில் இருந்த போது ஸ்வர்கலோகத்திலிருந்த எல்லா தேவர்களும் கிருஷ்ணருடைய அதிசயமான உருவை காண வந்தனர். அச்சமயத்தில் அவர்களுக்கு தென்படவில்லை என்ற போதிலும் அவர்கள் அருமையான பிரார்த்தனைகளை செலுத்தினர். அவரை காண்பதற்காக காத்திருந்தனர். முட்டாள் மட்டுமே அவரை சாதாரண மனிதராக எண்ணி ஏளனம் செய்வான். அவன் கிருஷ்ணரிடம் அன்றி அவருக்கு உள்ளே இருக்கும் அருவமான ஒன்றுக்கு தனது வணக்கங்களை செலுத்தலாம். ஆனால் இவை அனைத்தும் அபத்தமான செயல்களே. 2 கரங்களுடன் விளங்கும் கிருஷ்ணரின் ரூபத்தினை காண பிரம்மா, சிவன் போன்ற தேவர்களும் விரும்புகின்றனர். அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனு ஆஸ்ரிதம். கிருஷ்ணரை இகழும் முட்டாள்களுக்கு அவர் தென்படுவதில்லை என்பது பகவத்கீதையிலும் 9.11 உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணருடைய உடல் பூர்ண ஆன்மீகமயமானது, ஆனந்தம் நிறைந்தது, நித்தியமானது. இது பிரம்ம சம்ஹிதையிலும் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணரால் நேரடியாகவும் நிச்சயப்படுத்தப்பட்டுள்ளது. அவரது உடல் ஒருபோதும் ஜட உடலை போன்றது அல்ல. ஆனால் பகவத்கீதை அல்லது இது போன்ற இதர வேத இலக்கியங்களை படிப்பதன் மூலம் கிருஷ்ணரை ஆராய முயற்சி செய்பவர்களுக்கு அவர் ஒரு கேள்விக்குரியே. ஜட வழிமுறையை உபயோகிப்பவன் கிருஷ்ணர் சரித்திர புகழ்பெற்ற நபர், தத்துவ ஞானி, ஆனால் சாதாரண மனிதரே என்று கருதுகின்றனர். மேலும் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்ற போதிலும் ஜட உடலை ஏற்க வேண்டி இருந்தது என்றும் எண்ணுகின்றனர். பரம உண்மை இறுதியில் அருவமானது என்பதே அவர்களது கருத்து. எனவே உருவமில்லாத இறைவன் ஜட இயற்கையுடன் தொடர்பு கொண்டு உருவத்தை ஏற்றதாக அவர்கள் நினைக்கின்றனர். இது முழுமுதற் கடவுளை ஜட ரீதியில் கணக்கிடுவதாகும். வேறு சிலரின் கணக்கு
கற்பனையாக உள்ளது. ஞானத்தை தேடுவோரும் கிருஷ்ணரை பற்றி கற்பனை செய்கின்றனர். அவர்கள் கிருஷ்ணரை காட்டிலும் பரமனின் விஸ்வரூபத்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகின்றனர். இவ்வாறாக கிருஷ்ணருடைய தனிப்பட்ட உருவத்தை காட்டிலும் அர்ஜுனனின் முன்பு தோன்றிய விஸ்வரூபமே முக்கியமானது என்று சிலர் எண்ணுகின்றனர். அவர்களை பொறுத்தவரை முழுமுதற் கடவுளின் தனிப்பட்ட உருவம் கற்பனையானது. இறுதி நிலையில் பூரண உண்மை ஒரு நபரல்ல என்று அவர்கள் நம்புகின்றனர். ஆனால் பகவத்கீதையின் 4ஆம் அத்தியாயத்தில் திவ்யமான முறை விவரிக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் பொருந்திய நபர்களிடமிருந்து கிருஷ்ணரை பற்றி கேட்டறிய வேண்டும். இதுவே உண்மையான வேத வழிமுறை. வேத நெறியை முறையாக கடைபிடிப்பவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களிடமிருந்து கிருஷ்ணரை பற்றி கேட்கின்றனர். அவ்வாறு அவரை பற்றி மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலம் கிருஷ்ணர் மிகவும் பிரியமானவராக ஆகின்றார். நாம் முன்பே பலமுறை விவரித்தபடி கிருஷ்ணர் தனது யோக மாயை என்னும் சக்தியினால் மறைக்கப்பட்டுள்ளார். யார் வேண்டுமானாலும் எவர் வேண்டுமானாலும் அவரை காண்பதோ உணர்வதோ சாத்தியமல்ல. கிருஷ்ணர் தன்னை தானே யாரிடம் வெளிப்படுத்துகிறாரோ அவர் மட்டுமே அவரை காண முடியும். இது வேத இலக்கியத்திலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒருவன் சரணடைந்த ஆத்மாவாக இருந்தால் அவனால் பூர்ண உண்மையை உண்மையிலேயே புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ண உணர்வில் தொடர்ந்து செயலாற்றுவதாலும் கிருஷ்ணருக்கு செய்யும் பக்தி தொண்டினாலும் ஒருவனது ஆன்மீக கண்கள் திறக்கப்படும் போது அவன் கிருஷ்ணரை காண முடியும். அத்தகு காட்சி தேவர்களுக்கும் சாத்தியமல்ல. எனவே கிருஷ்ணரை புரிந்து கொள்வது தேவர்களுக்கும் கடினம். தேவர்களில் சிறந்தவர்கள் 2 கரங்களுடன் விளங்கும் கிருஷ்ணரின் உருவை காண்பதற்கு எப்போதும் ஆவலுடன் உள்ளனர். கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை காண்பது மிக மிக கடினம், எல்லோருக்கும் சாத்தியமில்லாதது. இருப்பினும் அவரை அவரது தனிப்பட்ட உருவில் ஷியாம சுந்தரராக புரிந்து கொள்வது என்பது அதைவிட கடினமானதாகும். இதுவே முடிவு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரி போ. சோ பகவான் இப்ப எங்க சொல்றாருன்னா, இப்ப நீ பார்த்துட்டு இருக்கிற இந்த உருவம் தான் காண்பதற்கு மிக அரிதானது. பிரியமான இந்த உருவத்தை தரிசிப்பதற்கான வாய்ப்பை தேவர்களும் நாடுறாங்க. இப்ப அர்ஜுனா என்ன ரூபத்தை பார்த்துட்டு இருக்காரு? பகவானுடைய எந்த ரூபத்தை பாக்குறாரு? 2 கை ரூபம். அப்ப எல்லாரும் தானே நீங்க கேட்கலாம் இல்லையா, போர்க்களத்துல அத்தனை கோடான கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்றீங்க, அத்தனை பேர் தானே பாக்குறாங்க, அப்புறம் ஏன் அது அரிது சொல்லுங்க? அது பகவானா நினைச்சுட்டு பார்த்தா அது அரிது. எஸ், பகவான் நினைச்சிட்டு பார்த்தாதான் அது தெரியும் இல்லைங்களா? நம்ம ஃபேமஸ் ஸ்டோரி ஒண்ணு சொல்லுவாங்க. ஒருத்தர் அந்த பிராமணா ஒருத்தர் கதா காலட்சேபம் பண்ணுவார். ஒரு ஊருக்குள்ள போய் கதா காலட்சேபம் பண்றாரு. கிருஷ்ணரை புலோன்னு புகழுவாரு. அவர் அப்படி அழகா இருப்பாரு, இப்படி அழகா இருப்பாரு, இத்தனை நகை போட்டிருப்பாரு, அத்தனை நகை போட்டிருப்பாருன்ட்டு. அதை கேட்டனே ஒரு திருடனுக்கு ஆசையாயிருது, எப்படியாச்சும் அந்த நகையை திருடிக்கணும்ட்டு இவன் போய் கேட்கறான், அந்த கிருஷ்ணர் எங்க இருப்பாரு சொல்லு அப்படின்னோடனையும் பிராமணா ஒரு நிமிஷம் திருன்னு முடிச்சுட்டு அந்த காட்டுக்குள்ள இருப்பாரு போன்ட்டு ஓடிடுவாரு. இவர் போய் அங்க போய் விடிய விடிய சுத்துறாரு, கிருஷ்ணா நீ எங்க இருக்க, கிருஷ்ணா நீ எங்க இருக்க. ஆனா அவர் உண்மையா அவர் ஆசையில தான் அந்த திருடன் கத்துறான். அவனோட அந்த இதை பார்த்து கிருஷ்ணர் நேர்லயே வராரு, அத்தனை நகை போட்டிருக்காரு. இவனுக்கு அவர் பார்த்த உடனே அவனுக்கு எதுவுமே தோணல, அவர்கிட்ட நகை கேட்கணும் கூட அவனுக்கு தோணல. அப்ப அந்த பிராமணா அந்த பக்கம் வர்றாரு, அவரை கூப்பிட்டு இங்க பாரு கிருஷ்ணா இருக்காருன்னு அவருக்கும் இவர் திரும்பி பாக்குறாரு. அங்க என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியல. ஏன் தெரியல? பக்தி இல்லாம, நம்பிக்கை இல்ல. சொன்னாரு இவர் உண்மையா தான் கதா காலட்சேபமே பண்றாரு, கிருஷ்ணா பத்தி பேசுறாரு, ஆனா நம்பிக்கை இல்ல. இல்லைங்களா? நம்பிக்கை இல்ல, அதனால அவருக்கு தெரியல. ஆனா இந்த திருடன் அவரோட பேச்ச நம்பினான். அப்படி இருக்க மாட்டிருக்கு, அப்ப அப்படி ஒரு பையன் இருக்கான்னு தீர்மானமா நம்பி அவன் போய் தேடுறான். அவனுக்கு பகவான் காட்சி கொடுக்குறாரு. சோ பகவானை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு என்னன்னா, அவரை நம்ம டிமாண்ட் பண்ணவே முடியாது. நான் இப்படி எல்லாம் பண்றேன் கிருஷ்ணா, நீங்க எனக்கு காட்சி தரணும் அப்படி கேட்க முடியுமா கிருஷ்ணாவை? முடியவே முடியாது. பகவானுடைய இந்த குவாலிட்டி புரிஞ்சுக்கிறவங்க தான் பக்தியில முன்னேற முடியும். கிருஷ்ணாவை நான் எதுவுமே டிமாண்ட் பண்ண முடியாது. கிருஷ்ணாவுக்கு விருப்பம் இருந்தா அவர் என்ன வேணா செய்வாரு. அவரோட இஷ்டம் எல்லாமே இஷ்டம். இதையெல்லாம் யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கதான் பக்தியில முன்னேற. அவரை
என்னுடைய அந்த பௌதீக வட்டத்துக்குள்ள கொண்டு வர பார்த்தேன் அப்படின்னா கிருஷ்ணா நீட்டா எட்டி வச்சுட்டு ஓடிட்டே இருப்பாரு. நம்மளையே பாருங்க, யாராவது அன்புங்கிற பேர்ல நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னா நம்மளால ரொம்ப நாள் தாங்க முடியாது இல்லைங்களா? சில பேர் ரொம்ப பொசசிவா இருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப அன்பு கொடுக்குறேன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. அது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்துக்கு நடந்தது. 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் போனப்போ ஒரே காலேஜ் போனாங்க. இவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்னொருத்தவங்க ரொம்ப பொசசிவா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு கட்டத்துல மூச்சு முட்டிருச்சு. அந்த அன்பு தான். ஆனா அந்த அன்பு என்ன ஆகுது? ஏன் மூச்சு முட்டுது சொல்லுங்க? ஓவர் டோஸ். அதனால இவங்களுக்கு வந்து அவங்க ஒரு பொம்மை மாதிரி, இவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க செய்யணும். அவங்களோட ஃப்ரீ வில்ல போய் இவங்க கை வைக்கிறாங்க. அது வச்சா யாராலையும் தாங்க முடியாது. ஒருத்தரோட சுதந்திரத்துல போய் இன்னொருத்தர் கை வச்சா சத்தியமா யாராலும் தாங்க முடியாது. அதனாலதான் இந்த உலகம் பூரா எதுக்கு சண்டை வருது பாத்தீங்கன்னா, யாருக்கும் இன்னொருத்தரோட சுதந்திரத்துல கை வச்சாங்கன்னா தான் சண்டையே வரும். அது வரைக்கும் பொறுத்து போவாங்க. சோ பொசசிவ்னஸ், அன்பு காமிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நாம போய் இன்னொருத்தரோட பார்டரை டச் பண்ணோம்னா அவங்க எகிருவாங்க. சோ மத்த ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கே அப்படின்னா பகவானுக்கு நினைச்சு பாருங்க. நீங்க பகவானை எந்த ஒரு கட்டுக்குள்ளும் கொண்டு வர முடியாது. கோபிசாலேயே முடியல, உங்களால எப்படி முடியும்? யோசிச்சு பாருங்க. ஸ்ரீமதி ராதாராணி, பகவான் வந்து ராஸ்லீலா அப்ப ராதாராணி தூக்கிட்டு நடக்கிறாரு. அவங்க வந்து கிருஷ்ணா எங்கிட்டதான் இருக்காருன்னு நினைச்ச அடுத்த செகண்டே என்னாச்சு? கீழே இருக்காரு. ஆத்மராமா, பகவான் ஆத்மராமா. அவருக்கு சந்தோஷம் தர்றதுக்கு இன்னொரு மனிதன் தேவையில்லை. அவர் செல்ஃப் சஃபிஷியன்ட். அவரு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவரு மட்டும் போதும். நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு எத்தனை விஷயம் தேவைப்படுது இல்லைங்களா? எத்தனையோ விஷயம் தேவைப்படுது. அந்த அன்னைக்கு காலையில அந்தந்த விஷயம் கரெக்டா நடக்கணும். நான் செய்யற சமையல் கரெக்டா வரணும். என் ஹஸ்பண்ட் கரெக்டா நான் சொன்னதெல்லாம் கேட்கணும். அவர் எதையும் நீ கண்ணா பின்னு திட்டக்கூடாது. அதே மாதிரி குழந்தைங்க எல்லாம் என் சொன்ன பேச்சு கேட்கணும். அந்த அன்னைக்கு எல்லாம் கரெக்டா இருந்தா ஒருவேளை நான் சந்தோஷமா இருப்பேன். ஒருவேளை நான் சந்தோஷமா இருப்பேங்கிறதுக்கு கேரண்டியே கிடையாது. அத்தனையும் கிடைச்சும் சந்தோஷமா இல்லாதவங்க இருக்காங்க இல்லைங்களா? டிப்ரெஷனுக்கு போனவங்க. அந்த சில பேர் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. சரி அவங்க ஃபேமிலி ஏதோ பிரச்சனையாட்டு இருக்குன்னு போய் கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. இருக்காது. பிரச்சனை இல்லாததான் பிரச்சனை. பிரச்சனை இல்லாததான் பிரச்சனை. அந்த காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த டிப்ரெஷன் வரைக்கும் அவங்களுக்கு டைமே இருக்காது. சமைக்கணும், குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடணும், அடுப்பு துடைக்கணும், சுத்தம் பண்ணணும், அடுத்த வேலைக்கு சமைக்கணும். குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடணும், வீட்டுல இருக்கவங்க சாப்பாடு போடணும், மறுபடியும் அடுத்த வேலை சமைக்கணும். அதனால டிப்ரெஷன் டைமே இருக்காது. இப்போ நாம சமையல் வந்து இப்படிங்கிறதுக்குள்ள முடிச்சு வச்சிடறோம். காலையில எங்கேயுமே யார் வீட்லயும் வேலை இல்லை இல்லைங்களா? யாருக்காவது வேலை இருக்கா என்ன? சாந்தி மாதாஜி முன்னையில நெல்லெல்லாம் குத்துவேன்னு சொல்லுவாங்க எங்க பாட்டி எல்லாம். பருப்பெல்லாம் வந்து முழுசா வரும். அதெல்லாம் வந்து ஏதோ போட்டு கட்டி வைப்போம், செம்மண் போட்டு கட்டி அந்த பருப்பெல்லாம் உடைப்போம்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதான் மாதாஜி அவங்க ஆரோக்கியமா இருந்தாங்க. நாம இப்ப அதெல்லாம் பண்றதுக்கு ஜிம்ல போய் இப்படி எக்ஸசைஸ், வீட்டுல மாவாட்டுறதை விட்டுட்டு அங்க போய் ஜிம்ல போய் இப்படி காசை கொடுத்துட்டு இப்படி எக்ஸசைஸ் செய்யறது இல்லைங்களா? அந்த மாதிரி இருந்திருக்கலாம் மாதாஜி, நல்லா இருந்திருக்கும். சரி, வீட்டுல இருக்கிற தூக்கி போடுன்னு சொல்றேன். மாதாஜி நீங்க நெல்லு வாங்கி அதை வந்து வேக வச்சு அதெல்லாம் செய்யுங்க மாதாஜி. அவங்கதான் மறுபடியும் வந்தா பரவாயில்லைங்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு ஈஸியா நல்லா இருக்கும். மாதாஜி இப்பத்துக்கு நம்மள சோம்பேறி ஆயிட்டோம் இல்லையா மாதாஜி? அந்த மாதிரி அவங்கள மாதிரியா இருக்கிறோம். நம்ம உடம்பும் தெம்பில்ல, மனசும் தெம்பில்ல. செய்யறதுக்கு வேலை இல்ல. அதான் சும்மா இருக்கிற மனம் வந்து சாத்தானின் உலைக்களம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு மைண்ட் வந்து டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா இருந்தோம்னா முடிஞ்சோம். ஏதோ நம்ம இப்ப எல்லாம் பக்திக்கு வந்திருக்கிறதுனால நம்ம ஃப்ரீ டைம்னு இருக்கிறது பூரா பக்திக்கு தான் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? பண்றோமா இல்லையா? பண்றோம். இப்ப சம்பூர்ண மாதாஜி எல்லாம் பல ரவுண்டு சாண்ட் பண்றாங்க. பாஞ்சாலி மாதாஜி எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் கேட்டுட்டே இருக்கிறாங்க.
பிஜிஓ மாத்தி பிஜிஓ இப்ப இல்ல மாதாஜி, கொஞ்ச நாளா இல்லையா? இல்ல. கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க, என்னன்னு தெரியல. ஓ, தமிழ் கீதா கேப்பீங்க தானே? அது மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. 8ஆம் தேதி மறுபடியும் இருக்குது மாதாஜி. பிஜிஓ ஓ, மெசேஜ் நான் பாக்கல. நான் வேணா மெசேஜ் அனுப்பி விடுறேன். 8ஆம் தேதி இருக்கும், எனக்கு வந்திருக்கும் நான் பாத்திருக்கேன். சரி, 14 நாள் கிளாஸ். தேங்க்யூ மாதாஜி. அடுத்த லெவலுக்கு வாங்க பாஞ்சாலி மாதாஜி. இல்ல இப்ப நான் அவ்வளவா இருக்கிறது இல்ல மாதாஜி. எனக்கு ஏதாவது பாகவதம் அதெல்லாம் இருக்குல்ல, அதுல அப்படியே போயிட்டு அடுத்த லெவலுக்கு போகணும். பிஜிஓ லெவல்லயே இருந்து நம்ம என்ன பண்றது இல்லைங்களா? அது ஆரம்ப பிகினர்ஸ்க்கு தான். உங்களுக்கு எல்லாம் நீங்களாம் வந்து பல நாளா கிளாஸ் கேக்குறீங்க. அது நம்ம 11ஆம் அத்தியாயம் வரையும் வந்துட்டோம். ஏற்கனவே மாதாஜி அது கேட்க நல்லா இருக்குது மாதாஜி. அதனாலதான் அதுல கொஞ்ச நேரம் டைம் பாஸ். 5வது 6வது படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் 1 + 1 = 2ன்னு சொன்னா ஈஸியா தான் இருக்கும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம போய் 1வதுல உட்காந்து முடியுமா என்ன? அது வந்து ஆரம்பத்துல பக்தியின் ஆரம்பத்துல அவங்களுக்காக எளிமையா கொடுக்கப்பட்டிருக்கு பிஜிஓ. நீங்களாம் அதுக்கப்புறம் நிறைய கிளாஸ் கேட்டீங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு வாங்கன்னு நான் சொல்றேன். கேட்க வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. தாராளமா ஜாயின் பண்ணுங்க, கேளுங்க. மாதாஜி, மார்னிங் செஷன் நிறைய வேற ஆள் வந்து சொல்றாங்க, பேசுறாங்க மாதாஜி. நிறைய அது ரொம்ப நல்லா இருக்கு. பின்ன கொஸ்டின் ஆன்சர்ஸ் அதெல்லாம் இருக்கு. ரொம்ப பெரிய இடத்துல இருந்து எல்லாம் வந்து பேசுறாங்க. அதெல்லாம் வெரி குட், வெரி குட். 4:30 to 6:30 வரைக்கும் ஜபா இருக்கு மாதாஜி. அதுலயே சாண்ட் பண்ணிடுறோம். அதுதான் ரொம்ப நல்லது. அது அப்படிதான் குரூப் சாண்டிங் தான் பண்ண சொல்றாங்க. அதுதான் அதுல நான் இருப்பேன் எப்பவுமே. காலையில அதுல ஜாயின் பண்றதுதான் நானு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்பீச் கேட்பேன். அப்புறம் அவங்க டைம் இருந்தா கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்பேன். இல்லாட்டி காலையில வேலை இருக்கும், வீட்டு வேலை, அதுல போயிடும். அது இன்ட்ரெஸ்டிங்கா அது தொடர்ந்து செய்யறேன். நான் இது பண்றது இல்ல, விடுறது இல்ல. அது மறுபடியும் 11 மணிக்கெல்லாம் வேற ஏதாவது கேட்பீங்களா? அப்பெல்லாம் இங்க கரெக்டா வேலையே இருக்கும் மாதாஜி. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல, எனக்கும் டயர்ட் ஆயிடும்ல மாதாஜி. அதனால நீங்க தூங்குறதுக்கு பெஸ்ட் வழி காதுல கிளாஸ் போட்டு வச்சு படுத்தீங்கன்னா நல்லா நம்ம கைப்புள்ள இன்னமா முழிச்சிருக்க, தூங்கு அப்படின்னு. ஆமா, அது கரெக்ட். மாதாஜி சத்சங்கம் ஜெகத் சாட்சி தாஸ் அவரோடது கேட்பேன். நல்ல அப்படியே தூக்கம் வந்துடுறது சில சமயத்துல. அப்படிதான் ஆனந்தமா தூக்கம் தெரியாது. எப்ப தூங்கணும்னு தெரியும். நம்ம கிளாஸ் அறியாம தூங்கிட்டு இருப்போம். ஏன்னா மைண்ட் என்ன சொல்லும்னா, நீ இதுதான் கேட்டு நிறைய வாட்டி கேட்டல, இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு உங்களை வந்து இழுத்துட்டு போயிடும் அப்படியே மைண்டு. இல்ல இப்போ வெளியில இருந்து யோசிச்சு பார்த்தாதான் நம்ம எவ்வளவு தூரம் அந்த ரஜோ குணத்துல இருக்கோம்னு தெரியுது மாதாஜி. அதனாலதான் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு இல்லைங்களா? நம்மளை பிடிச்சி இழுக்குது. அப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு சாண்டிங். அப்பெல்லாம் பிடிச்சு நம்மளை இழுக்குது. திருப்பி அதை பிடிச்சு இழுத்து வச்சு பண்ண வேண்டியது. அவ்வளவு தூரம் ரஜோ குணத்துல இருக்கோம். எஸ். சோ நம்ம எங்க ஆரம்பிச்சோம்? பக்தி பத்தி பேசணும் இல்லைங்களா? சோ பக்தி தான் பகவானை வந்து ஒரு கட்டுக்குள்ள அடக்க முடியாது, அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். சோ பகவான் நினைச்சா தன்னை வெளிப்படுத்திக்குவாரு. நான் சொன்ன மாதிரி ஒரு திருடனு கூட தன்னை வெளிப்படுத்திக்குவாரு. இல்லைன்னா நீங்க என்னதான் உருண்டு பிறண்டாலும் உங்க முன்னாடி வெளிப்படுத்த மாட்டாரு. அவருக்கு வந்து அதுக்கு அவசியமே இல்லை. அவர் தன்னுடைய யோக மாயானால தன்னை மறைச்சுக்குவார். அவர் வந்து தன்னை காமிச்சுக்க மாட்டார். பில்வமங்கல தாகூரா பாருங்க, கண்ணு இருக்க வரைக்கும் அவர் வந்து பக்திக்கு வரல. கண்ணு போனப்புறம் பகவானோட பக்தியில ஊறி அந்த பாட்டு அவரை பத்தி பாடுறப்போ கிருஷ்ணா வந்து அழகா இப்படி குட்டி பையனா இப்படி வந்து குப்புறப்படுத்திட்டு இப்படி கேட்டுட்டு இருப்பாராம். அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. கிருஷ்ணா கண்ணு இல்லாதப்போ ஹெல்ப் பண்றாரு, அந்த பாட்டை கேக்குறாரு. சோ பகவானை வந்து நம்மளோட கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா அன்லிமிட்டெட் பக்தி பண்ணணும். அது ஒண்ணுதான் வழி. நிறைய பக்தி பண்ணணும். பக்தி பண்றது என்னன்னா எப்படின்னா புரிஞ்சு பண்ணணும். நான் தான் பக்தி ஆல்ரெடி பண்றேனே மாதாஜி அப்படின்னா, கிருஷ்ணா யாரு, அவர் எப்படிப்பட்டவர், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அது புரிஞ்சு அதுக்காக தான் நம்ம பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம்.
அவரை நம்ம சாதாரண மனுஷனா நினைச்சிட கூடாது அப்படின்னு தான் பிரபுபாத் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 கை ரூபம் எல்லாத்த விட ரகசியமானது. சோ விஸ்வரூபத்தை கூட நீங்க பாத்துடலாமா என்னமோ, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா ஈவன் பிரம்மா சிவபெருமான் கூட 2 கை ரூபத்தை பார்த்தது இல்லையா, பார்க்க முடியாதாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா, ஏதோ ஒரு பிரச்சனைனா தேவர்கள் போய் எங்க போய் நின்னு வேண்டுவாங்க, வைகுண்டம் ஓரத்துல, பார்க்கடல் ஓரத்துல போய் நின்னு போய் பார்க்கடல் ஓரத்துல நின்னு வேண்டுவாங்க. அப்ப அசரீரி வரும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவங்க நேரடியா எல்லாம் போய் நீங்க பகவான நேரடியா எல்லாம் போய் பாத்துட முடியாது. நீங்க என்ன அப்பாயின்மெண்ட் வாங்கினாலும் அவரை போய் பார்க்க முடியாது. சோ இதுக்கு வந்து பகவான் வந்து தேவகியோட கர்ப்பத்துல இருக்கிறப்போ, கர்ப்பத்துல தேவர்கள் துதிக்கிறாங்க, தெரியும் இல்லைங்களா அவங்களுக்கு. பாகவத்துல வரும், கிருஷ்ணா புக்ல கூட படிச்சிருப்பீங்க. பாகவத்துல 10ஆம் காண்டத்துல வரும். பகவான் வந்து பிரார்த்தனைகளை செலுத்துறாங்க, அவரை பாக்குறதுக்காக வெயிட் பண்றாங்க. அப்படிப்பட்டவரை போய் சாதாரண மனுஷன் அப்படின்னு நினைச்சா ஆச்சாரியாஸ்க்கு எல்லாம் எப்படி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கேட்கிறப்ப ரத்தம் கொதிக்கும் இல்லையா அவங்களுக்கு எல்லாம். நமக்கே கஷ்டமா இருக்கு, என்ன இப்படி இருக்கிறாங்க முட்டாளாட்டம் அப்படின்னு நமக்கு தோணும். சோ அவஜானந்தி மாமுடு மறுபடியும் அதே தான் கொடுக்குறாங்க. பிரம்ம சமிதியிலையும் பகவத்கீதை எல்லாத்துலயுமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பகவானுடைய உடல் சாதாரணமானது கிடையாது. அவருடைய உடல் என்ன உடல், என்ன அவரோடது, சச்சிதானந்த விக்கிரகா. சோ அவர் வந்து எல்லாமே அவருக்கு பூரணம். அந்த ஒரு ஈஷோபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் வரும், பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணத் உதச்சதே. அதாவது அவர் வந்து அவர் ஃபுல் பூரணம், முழுமையானவர், அவரு கம்ப்ளீட் ஹோல். அவர்கிட்ட இருந்து வெளியில வர்றதும் எல்லாமே கம்ப்ளீட் ஹோல். அது எல்லாம் வெளியில வந்தாலுமே அவர் கம்ப்ளீட்டா தான் இருக்காரு. அந்த ஒரு ஈஸியா சொல்றதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, 1 - 1 = 1 அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணா 1, அதுல இருந்து வெளியில எல்லாம் கம்ப்ளீட்டா போகுது, ஹாஃப் இல்ல, எல்லாமே பூரணமா போகுது. இருந்தாலும் அவர் கம்ப்ளீட்டா இருக்காரு. இது வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அந்த மாயாவாதிங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர்கிட்ட இருந்து எல்லாம் போறனால இவர் வந்து இவரை ஒண்ணும் இல்லாம ஆயிடுறாரு, அருவம் ஆயிடுறாரு அப்படிலாம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இங்க வர்றப்பதான் உருவம் எடுக்கிறாரு, திரும்பி வந்து போய் அருவத்துல கலந்துருவாரு. இந்த மாதிரி பகவானை பத்தி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பகவான் எங்கேயாவது, நீங்களும் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா பகவத்கீதையில, எங்கேயாவது அப்படி சொல்லியிருக்காரா கிருஷ்ணா, நான் வந்து இங்க வர்றப்ப அருவமா வரேன், திருப்பி போறப்போ சரி உருவம் எடுத்து வரேன், அங்கிருந்து போறப்ப அருவமாயிரன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? இவ்வளவு சாப்டர் வந்துட்டீங்க, இங்க சொல்லியிருக்காரா? இல்ல. அப்புறம் எப்படி அவங்க இந்த மாதிரி சொல்ல முடியும் இல்லைங்களா, எந்த ப்ரூஃப் இல்லாம அவங்க எப்படி சொல்ல முடியும்? சோ சில பேர் வந்து அவரை வந்து கிருஷ்ணர் புகழ்பெற்ற, சரித்திர புகழ் பெற்றவரு, தத்துவ ஞானி. ஏன்னா பகவத்கீதை எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. சோ பகவத்கீதை கண்டிப்பா ஒரு சாதாரண மனிதன் பேசியிருக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால அவரை வந்து அட்லீஸ்ட் தத்துவ ஞானியா ஒத்துக்கிறாங்க, சரிங்களா? சோ இவர் வந்து ஒரு சரித்திர பெற்றவரு, தத்துவ ஞானி அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேரு. ஆனா சாதாரண மனுஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. சக்தி வாய்ந்தவர் என்ற போதிலும் ஜட உடலை ஏற்க வேண்டி இருந்தது. சோ பகவான் ஜட உடலை ஏற்று வந்தது வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவரு என்ன மாதிரிதான் அப்படின்னு நினைக்கிறாங்க, சரிங்களா? சோ அததான் வந்து பிரபுபாத் மீன் பண்றாரு. ஜட இயற்கையோட தொடர்பு கொண்டதுனால அவருக்கு இந்த ரூபம் வந்தது, அதனால அவரும் என்னை மாதிரி முக்குணத்துக்கு உட்பட்டவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது கரெக்டா? சோ இது வந்து பகவானை ஜட ரீதியில கணக்கிடுறாங்க. வேறு சிலரின் கணக்கு கற்பனையா இருக்கு, ஞானத்தை தேடுவோர் கற்பனை பண்றாங்க. சோ இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, கிருஷ்ணரை விட விஸ்வரூபம் முக்கியமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் பிரபுபாத் ஆரம்பத்திலிருந்தே கொடுத்துட்டு இருக்கிறாரு, பக்தனுக்கு விஸ்வரூபம் அவசியம் இல்லை, சாதாரண மனிதனுக்கு தான் விஸ்வரூபம் அவசியம். ஏன்னா கிருஷ்ண ஏன் வந்து அப்படி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, ஏன் பக்தனுக்கு விஸ்வரூபம் தேவையில்லை? அவங்கதான் பகவானை பத்தி நல்லா தெரிஞ்சுது, சாதாரண மனிதனுக்கு தெரியுது இல்ல, விஸ்வரூபத்தை காமிச்சாதான் வந்து தெரியுது கடவுள் அப்படின்னு. கரெக்ட், அதான் சாதாரண மனிதங்களுக்கு தான் ஒரு கடவுள் இல்ல, கடவுள் நிரூபிக்கிறதுக்காக விஸ்வரூபம். பக்தனுக்கு ஆல்ரெடி தெரியும் அவர் முழு முதல் கடவுள் அப்படின்ட்டு, இல்லைங்களா?
அதனாலதான் பக்தர்கள் விஸ்வரூபத்தை பொருட்படுத்துறது இல்லை. ஆனா சில பேர் வந்து விஸ்வரூபம் தான் முக்கியம், கிருஷ்ணா முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அதையும் பிரபுபாத் குறிப்பிடுறாரு. சோ பகவானோட ரூபம் வந்து கற்பனைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே கடைசியில போய் ஒரு இதுல ஜோதியில கலந்துருது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பகவத்கீதையின் 4ஆம் அத்தியாயத்தில் திவ்யமான முறை விளக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் பொருந்திய நபர்கள்ட்ட இருந்துதான் பகவானை பத்தி கேட்கணும் இல்லைங்களா? சீட பரம்பரை வழியாதான் கேட்கணும், பகவானே சொல்லியிருப்பார். சோ இது பகவானை பத்தி அவங்கள்ட்ட தான் கேட்கணும். இது திருப்பி திருப்பி கேட்கற மூலமாதான், அவ்வாறு அவரை பற்றி மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலம் கிருஷ்ணர் மிகவும் பிரியமானவராக ஆகிறார். நாம் முன்பே விவரித்தபடி கிருஷ்ணர் யோகமாயானால தன்னை மறைச்சுக்கிறாரு. யார் வேணாலும் அவரை பார்க்கலாங்கிறது சாத்தியம் இல்லை. தான் தான் தன்னை வெளிப்படுத்திக்குவாரு ஒழிய, 7ஆம் அத்தியாயத்துல வந்திருக்கு, அர்ஜுனா நான் எல்லாருக்கும்லாம் என்னை வெளிப்படுத்த மாட்டேன், என்னோட யோக மாயா வச்சு நான் மறைச்சுக்குவேன்னு பகவான் சொல்லுவார் இல்லைங்களா? யோக மாயா சமாவிரதா பகவானே சொல்லுவார். நான் எதுக்கு எல்லாத்தையும் என்ன காமிக்கணும், என்னை நம்பாதவங்களுக்கு நான் எதுக்கு என்ன வெளிப்படுத்திக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. உண்மைதான் இல்லைங்களா? இப்ப யாரோ ஒருத்தர் உங்களை நம்பலன்னா நீங்க போய் அவங்கள்ட்ட வந்து திருப்பி திருப்பி உங்களை பத்தி சொன்னா மட்டும் அவங்க நம்பவா போறாங்க? பாருங்க. அதனால கிருஷ்ணா என்ன பண்றாரு, நீ என்னை எப்ப நம்புறே நம்பிக்கோ, நான் வந்து என்ன மறைச்சுக்கிறேன். ஸோ ஆச்சாரியாஸ் தான் வந்து இந்த மாதிரி சாதாரண மனிதர்கள் மேல கருணையோட பகவானை பத்தி வந்து சொல்றாங்க. கிருஷ்ணா இப்படி, அவருடைய பெருமைகள் இந்த மாதிரி, அவருதான் முழுமுதற் கடவுள், அவருதான் எல்லாத்தையும் படைச்சாரு, எல்லாமே அவர்தான் பண்றாரு. இத வந்து ஆச்சாரியாஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு இருக்கிறப்ப நான் இருக்கிறவங்கள யாருமே காப்பாற்ற முடியாது இல்லைங்களா? கிருஷ்ணா கூட காப்பாற்ற முடியாது உண்மையிலே. அத கூட நம்பலனா. இன்னும் வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து இதுக்கு ப்ரூஃப் இல்ல, இது நீங்களாம் கற்பனை பண்றீங்க அப்படிலாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. சோ அவங்களும் பகவானை பார்ப்பாங்க. எப்ப பார்ப்பாங்கன்னா டெத்தா பார்ப்பாங்க. மரணமா சொல்லுவாரு, என்னைய நம்பாதவங்களுக்கு நான் மரணமா வரேன் அப்படின்னு சொல்லுவாரு. டெத் டைம்ல கிருஷ்ணாவை பார்க்கதான் செய்வாங்க. ஆனா எப்படி பார்ப்பாங்கன்னா மரண தேவனா பார்ப்பாங்க. சோ இந்த பௌதீக உலகத்துல ஒவ்வொரு மனிதனுமே வந்து என்னன்னா பகவானுடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் இருக்கிறோம். ஆனா நமக்கு பக்தர்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்க, ஆனா மத்தவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிறது இல்ல. இதுதான் பக்தர்களுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். சோ கிருஷ்ண உணர்வில் தொடர்ந்து செயலாற்றுவதாலும் கிருஷ்ணருக்கு செய்ய பக்தி தொண்டினாலும் ஒருவனது ஆன்மீக கடன்கள் திறக்கப்படும் போது அவன் கிருஷ்ணரை காண முடியும். பகவானை எப்படி பாக்குறது அப்படிங்கிறது பிரபுபாதுக்கு தெளிவா கொடுத்துட்டாரு. என்ன பண்ணணும்? பக்தி பண்ணணும். பக்தி. அப்ப நம்பிக்கையுடன் பக்தி கிடைக்கும். ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் விஷன், ஞான ஒளி இல்லைங்களா? பகவான் சொல்றாரு இல்லையா, ஞான தீபேன பாஸ்வதா அகம் அஜ்ஞான ஜம் தமக ஞான தீபேன பாஸ்வதா சொல்லுவார் 10ஆம் அத்தியாயத்துல. ஒருத்தன் சின்சியரா இருந்தானா அவனுக்கு நான் புத்தி கொடுக்குறேன் அர்ஜுனா, உள்ள இருந்து நான் புத்தி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். என்னை புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவை நான் கொடுக்குறேன், அவனுக்கு அந்த கண்ணை ஓபன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ பகவானை அடையறதுக்கான ஒரே தகுதி, ஒரே வழிமுறை என்ன அப்படின்னா பக்தி பண்றது மட்டுமே. வேற ஏதாவது வழி இருக்கா? நான் ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி அதை பண்ண முடியுமான்னா நீங்க எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொடுத்தாலும் நடக்கவே நடக்காது. அதான் அன்னைக்கு இதுல வந்திருந்தது மாதாஜி, யூடியூப்ல ஒருத்தர் வந்து நிலாவில வந்து பிளாட் போட்டு வித்துட்டாராமே, நிலாவையே கம்ப்ளீட்டா வித்துட்டாரா. இப்ப மத்த பிளானட்ஸ் எல்லாம் வந்து விற்க போறாராமா. சாந்தி மாதாஜி எதுக்கு ஒண்ணு வாங்கி போடுங்க, ஃபியூச்சருக்கு ஆகும். கிளம்புறாங்க பாருங்க. இங்க இருக்கிற ஒரு குண்டு மாதாஜி அத வாங்கி என்ன பண்ண போறீங்க? எப்படி விட்டுட்டுதான் எதை வாங்கினாலும் விட்டுட்டுதான் போகணும். எத்தனை மாடி கட்டி வச்சீங்கன்னாலும் விட்டுதான் போகணும். நிலாவிலேயே நீங்க இடம் வாங்கினாலும் நீங்க அங்க போக கூட உங்களால முடியாது கடைசியில. அதான் நடக்கும். அதுக்கு வந்து தகுதி இருக்கு. நிலாக்கு சந்திரனுக்கு ஜஸ்ட் லைக் எல்லாம் போக முடியாது, ஜஸ்ட் லைக் தட் எல்லாம். அதுக்கும் நிறைய வந்து இந்த யோகிங்க அந்த மாதிரி இருக்கவங்க தான் போக முடியுமா சந்திரலோகத்துக்கு. அந்த நிலாவை பிளாட் போட்டு ஒருத்தர் வித்தான அதையும் வாங்கியிருக்காங்க பாருங்களேன், அங்கதான் அவங்க நிக்கிறாங்க.
எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கிறாங்கன்னு நினைச்சா திருப்பி தான் வந்து. டாலர் செலவு பண்ணி வாங்கிருக்காங்களா மாதாஜி? யாரு எதை சொன்னாலும் நம்புறாங்க, அதான் பிரச்சனையே இல்லைங்களா? நாம நல்லது சொன்னோம்னா அதை ஒருத்தர் நம்ப மாட்டேங்கிறாங்க. பகவத்கீதையில கிருஷ்ணா அதை சொல்லியிருக்காருன்னா, இல்ல நீ கொஞ்சம் தள்ளி இரு, நான் உங்கள்ட்ட வேற கேக்குறேன், இவங்க பிலாசபி வேற எங்க அப்படின்னு சொல்லி நம்மள தள்ளி வைக்கிறாங்க. சோ இது இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி இல்லைங்களா? போய் நிலாவை விக்கிறேன், நிலாவுக்கு போறேன், அதுக்கு போறேன். பிரபுபாத தெளிவா கொடுத்துட்டாரு. ஈஸி வே டு அதர் பிளானட்ஸ்னு ஒரு இதுல கொடுத்துருப்பாரு. நீ இந்த மாதிரி இங்க பௌதீக உலக வாழ்க்கையில இருந்துகிட்டு பணம் செலவு பண்ணி நீ உன்னோட புலன்களை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்கேயும் போக முடியாது, செத்த நரகத்துக்கு தான் போகணும் கடைசியில. சோ அந்த சந்திரலோகம் சூரிய லோகத்துக்குள்ள போறனாலும் அதுக்கு நிறைய தகுதி வேணும். அது தவம் எல்லாம் பண்ணணும், ஆஸ்டிட்டி இருக்கணும், யோகிங்க தான் போக முடியும். அதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை. நீங்க வீட்டுல நிம்மதியா ஜாலியா உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இத ஒழுங்கா சொல்லிட்டு இருந்தோம்னா சந்திரன் சூரியன் எல்லாம் தாண்டி கோ லோக்காவே போயிடலாம். சோ அந்த கற்பனை எல்லாம் யாரும் பண்ணிடாதீங்க. பகவான்கிட்ட போகணும், அதை தவிர்த்து வேற யார் எதை சொன்னாலும் சட்டையே பண்ணாதீங்க. நம்மளுடைய ஒரே லட்சியம், அந்த குதிரைக்கு ஒரு கடிவாளம் போட்டுப்பாங்க இல்லையா, அது மாதிரி போட்டு வச்சுக்கணும். ஒன்லி கிருஷ்ணா, வேற எதுவும் இல்ல, வேற இப்படி எதுவும் திரும்ப கூடாது, கிருஷ்ணா மட்டுமே. சோ அப்படி இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம ஆச்சாரியா சொல்றாரு, பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்றாரு. பகவானே ஹெல்ப் பண்ணாருன்னா வேற யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது, உண்மையில பண்ண முடியாது. பௌதீகமா எந்த கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு பாதிக்காது. இதெல்லாம் என்ன சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் அப்படின்னு பசங்க சொல்றாங்கல்ல, சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் அப்படிம்பாங்க. அது மாதிரி இதெல்லாம் ஒரு கஷ்டமா, இது போய் நான் இதுக்கா இவ்வளவு அழட்டிக்கிட்டேன், பௌதிக கஷ்டம்லாம் ஒரு கஷ்டம் நான் அழட்டிக்கிட்டேன் பாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா துருவ மகராஜ் அப்படிதான் நினைச்சாரு இல்லைங்களா? அவரு போய் எனக்கு உள்ளதுலயே எங்க தாத்தா பிரம்மாவை விட பெரிய பொசிஷன் வேணும்னு சொல்லி போய் தவம் இருந்தா பகவானே நிக்கிறாரு. அப்ப அவருக்கு வெக்கமா போயிருது, சே நம்ம பகவான்கிட்ட பக்தி கேட்காம இப்படி கேட்டமே, நான் என்ன ஒரு முட்டாள் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லைங்களா? நான் வைரமே கிடைக்கிறப்ப நான் கண்ணாடி கல்ல போய் நான் கேட்டனே அப்படின்னு வருத்தப்படுறாராம். சோ நாம அந்த கண்ணாடி கல்லெல்லாம் விட்டுருவோம், நமக்கு தேவை ஒரிஜினல் டைமண்ட் இல்லைங்களா? ஜாதி வைரம் முன்னாடி நிக்கிறாரு, கிருஷ்ணா நிக்கிறாரு. நீங்க ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நீங்க சொல்றப்போ சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணா, புருஷோத்தமராக முழுமுதற் கடவுள் கிருஷ்ணா வர்றாரு. அதை விட நமக்கு என்ன வேணும்? அவரை நாம பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஆன்மீக கண்கள் கொண்டுதான் பார்க்க முடியும். பிரபுபாத் தெளிவா சொல்லி கொடுத்தாரு. சோ அந்த ஆன்மீக கண்களுக்கு நமக்கு ஓபன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஹரிநாம ஜபம்தான். சோ நாம இந்த ஸ்லோகங்கள் படிக்க படிக்க ஹரிநாமத்தோட மகிமை நம்மளுக்கு ஜாஸ்தி புரியுது இல்லைங்களா? எவ்வளவு, அதாவது மித்த ப்ராசஸ் எல்லாம் எவ்வளவு டஃப், ஹரிநாமம் எவ்வளவு ஈஸி, நமக்கு பகவான் எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. உண்மையில எனக்கு அப்படிதான் தோணுது. இதெல்லாம் பாக்குறப்போ நமக்கு எவ்வளவு ஒரு எளிதான ஒரு விஷயத்த கொடுத்துட்டு போயிருக்காரு. சோ நாம பண்ண வேண்டியதுன்னா சிம்பிளி பக்தி, சிம்பிளி சாண்ட். பிரபுபாத் சொல்லுவார், சிம்பிளி சாண்ட் ஹரே கிருஷ்ணா அண்ட் பி ஹாப்பி. வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், சிம்பிளி சாண்ட் ஹரே கிருஷ்ணா அண்ட் பி ஹாப்பி. சோ மத்தபடி இந்த பௌதீக உலகத்துல நம்ம இருக்கிற மத்தவங்களுக்கு என்ன பண்ணாலும் அவங்க மனசுல ஒரு வெற்றிடம் இருக்கும். ஆனா நமக்கெல்லாம் பாருங்க அந்த மாதிரி இல்ல இல்லைங்களா? அந்த ஒரு போலோவா நம்ம ஃபீல் பண்றதே இல்ல. நமக்கு உள்ளுக்குள்ள பகவான் நிறைஞ்சிருக்காரு. சோ உண்மையிலேயே நான் இப்ப எனக்கு கேட்டா நான் ஹாப்பியா இருக்கேன்னு நான் சொல்லுவேன், ஹாப்பியா இருக்கேன். கஷ்ட நஷ்டங்கள் லைஃப்ல வரலாம், அது வந்துட்டேதான் இருக்கும். இந்த பௌதீக வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்ததுதான், வராம இருக்காது, ஏதோ ஒன்று வரும். ஆனா அது நம்மள இப்ப பெருசா டச் பண்றது இல்லை, ஏன்னா பகவான் உள்ள இருக்காரு. சோ அந்த பக்தி உண்மையிலேயே நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சா பக்தி பண்ணணும். நான் நான் என்னைதான் நான் எடுத்துக்காட்டா நான் எல்லாத்தையும் சொல்லுவேன் வெளியில. நான் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா கிருஷ்ணா கான்சியஸ்னாலதான். மத்தபடி நீங்க வேற என்ன செஞ்சீங்கனாலும் உங்களால
ஹாப்பியா இருக்கவே முடியாது. கிருஷ்ணா விட்டுட்டு நான் போய் என்ன பண்ணாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. கிருஷ்ணாவோட கனெக்ட் ஆகுறப்ப மட்டும்தான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ அதை மட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம். மித்த வேற எதுவுமே நமக்கு வேண்டாம். நீ நீட்டா வீட்டுல உட்காந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது